டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு ஃபீவர் டெஃபினிஷனும், மலேரியாவோட டெஃபினிஷனும் பார்க்க போகிறோம். ஓகேவா? டெங்கு ஃபீவர் வந்து டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஏடிஸ் மஸ்கிட்டோ. ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து நம்மளை பைட் பண்ணுறதுனால தான் டெங்கு ஃபீவர் வருது, இன்ஃபெக்ஷன் ஆகுது மஸ்கிட்டோவால் அப்படின்னு சொல்கிறாங்க. டெங்கு வந்து ஒரு வைரல் ஃபீவர்னு சொல்கிறாங்க. மஸ்கிட்டோ பிகாஸ் இன்ஃபெக்ஷன், மஸ்கிட்டோவால் இன்ஃபெக்ஷன் ஆகுது, மஸ்கிட்டோ நம்மளை பைட் பண்ணுறனால அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது. ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆன டெங்கு ஃபீவரால் அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனை வந்து அந்த ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து பைட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்க ஒரு பர்சனை வந்து பைட் பண்ணுறதுனால வந்து தே ஹாவ் டு டிரான்ஸ்மிட்டட் இன் டெங்கு ஃபீவர். டெங்கு ஃபீவர் இதனால் டிரான்ஸ்மிட்டட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மலேரியா இஸ் எ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது காஸ்ட் பை பேராசிட்டிஸ்னால காஸ் ஆகுது இதுன்னு சொல்கிறாங்க. இது எதனால் டிரான்ஸ்மிட்டட் ஆகுதுன்னா வந்து அனாப்ளஸ் மஸ்கிட்டோவால் டிரான்ஸ்மிட்டட் ஆகுது. இது ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ வந்து ஒரு அஃபெக்ட் ஆன ஒரு பர்சனை கடிச்சிட்டு பைட் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்க ஒரு பர்சனை பைட் பண்ணுறனால தே ஹாவ் டு அஃபெக்ட் டு மலேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மஸ்கிட்டோ நேம் வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ. இது வந்து ஃபீமேல் அனாப்ளஸ் மஸ்கிட்டோ அப்படின்றாங்க.